ஏண்டா லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்தது. ஒரு வேடிக்கை சிவா, நீ பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் பார்க்க போவியே, நடிச்சு வரணும்னு சொல்லுவாங்களா? நடிச்சா பயங்கரமா நடிக்கணும்டா. ஓகே, லெட்ஸ் சீடா. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணத்துல சீதை ராமனை பார்த்து அந்த மானை பிடிச்சிட்டாங்கன்னு கேக்குறா தெரியுமா? உடனே ராமர் அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தன்னு ஒரு டயலாக் அடிக்கிறார். இத எல்லாரும் மாதிரி நடிச்சு காட்டுறேன், நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறா பாப்போம். சரி, நடிச்சு காட்டு. அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். ஓ அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். சத்யே, இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் சான்ஸ் கிடைக்கலன்னு. இந்தி படத்துல பண்ற மாதிரி பண்ணுண்டா. இப்ப பாரு. अरे घरों तो नमस्ते बोलो, नमस्ते। हमको बहुत भूख लगी है। अच्छा, आप सब लोग हमारा मालिक है। पैसे है, पैसे नहीं। अच्छा, पैसे नहीं, तुम सब कुछ हमारा नौकर है, नौकर। 1 2 3 अच्छा ऐसा हमारा से तो ஒன்னும் உருப்படுற மாதிரி தெரியலடா. கேரக்டர் பண்ணுண்டா, கேரக்டர். நேத்து எங்க மாமா பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அதுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா, என்னத்தான் பிடிச்சிருக்கான். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. இதை விட்டுறதுக்கு இதெல்லாம் ஓல்டு பாட்டா. இப்பெல்லாம் டான்ஸுக்கு தான் மரியாதை. இந்த பீஸ கவனி, இப்படி வா. பியூட்டிஃபுல். தேங்க்யூ. நீ மட்டும் என்ன சும்மா இருக்க? போய் பண்ணிட்டேன். ஐயோ, எனக்கு நடிக்க தெரியாது. நாங்கெல்லாம் தெரிஞ்சா பண்றோம். சும்மா ஒரு ஜாலிக்கு தானே, போய் பண்ணிட்டேன். ஏண்டா நிறுத்திட்ட? நல்லா இருக்கா? கண்ணியும் பண்ணா பாரு. இப்போதைக்கு இவ்வளவுதான் தெரியும். ஆனா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவேன்.
இன்டர்வியூல கொண்டு தேங்க்யூடா தேங்க்யூ 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 நான் ஆசீர்வாதம் கூட ஓகே ஓகேடா ஓகேடா டைம் ஆயிடுச்சா நான் இன்டர்வியூ போறேன்டா வரேன்டா டைம் ஆயிடுச்சா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூடா தேங்க்யூ பாய்டா சட்டை தூக்குடா தூக்க மாட்டீங்களே ஹலோ ஹலோ தெருமறையில ஏதோ பூஜை போட்டீங்க போல இருக்கு. புதுசா சாமி ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? எனக்கு சொல்லக்கூடாதா? ஒண்ணும் இல்ல, என்னோட 100வது அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணேன், அதைத்தான் கொண்டாடணும். கொஞ்சம் உள்ள வரீங்களா? உங்களோட பேசணும். உள்ள வாங்க. இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா? வெக்கப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு வெக்கமா இல்ல? அது ஃபங்க்ஷன் இல்ல. அங்க நான் சிரிச்சதெல்லாம் என் சோகத்தோட பின்னணிகள். அந்த கைத்தட்டெல்லாம் என் நெஞ்சில விழுந்த அடிகளோட எதிரொலிகள். இந்த சோகங்கள் அதிகமாகி அதிகமாகி கோபமும் விரக்தியும் தான் மிச்சம். I'm sorry for my words. It's okay. It's okay. பட் திறமைக்கு என்னைக்குமே மரியாதை உண்டு. அப்படியா? திறமை எதை வச்சு முடிவு பண்றாங்க? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு காடு பேர் தெரியலனா நான் முட்டாள் ஆயிடுவேன். வேலைக்கும் கேட்கிற கேள்விக்கும் சம்பந்தம் இல்லாம கச்சேரி பிடிக்குமான்னு கேள்வி கேட்டா சீட்டு கச்சேரி பிடிக்கும் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இன்டர்வியூல உட்காரவங்க எல்லாம் அரிச்சந்திரனும் இல்ல, அறிவாளியும் இல்ல. அது எனக்கும் தெரியும். ஆனா திறமையை மதிக்கிறவங்களும் இருக்காங்க. அது இல்ல கீதா, ஒரு இன்டர்வியூல கூட என்ன படிச்சவனா யாருமே மதிக்கல. இருக்கலாம், ஆனா எதிர்ப்புகளால எந்த பயனும் இல்ல. உங்களுக்குன்னு ஒரு உயர்வு வந்தா உங்களை மத்தவங்க எல்லாம் எப்படி நடத்தணும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி நீங்க மத்தவங்களை நடத்தணும். ஆனா அந்த உயர்வுக்கு ஒரு ஆரம்பம் தேவை. ஓகே, முயற்சி பண்ணி பாக்குறேன். செயல்படுத்துங்க. இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ, நான் வரேன். மிஸ்டர் செந்தில், நம்ம நாட்டுல ஒற்றாத நதி எதுன்னு சொல்ல முடியுமா? Come on. சார், நம்ம நாட்டுல வற்றாத நதி. படிச்சுட்டு என்ன போல வேலை கிடைக்காம அலையிற இளைஞர்களோட கண்ணீர் தான் சார். Come on, come on. Control yourself. Control yourself. I'm sorry. என்னடா செந்தில் நீ குஷியா இருக்கான்? ஆமாண்டா, ஒரு கிளாட் நியூஸ் சொல்ல போறேன். யாரும் மயக்காட்சி விழுந்துடாதீங்க. எனக்கு வேலை கிடைச்சிடும் போல் இருக்கு. டேய், என்ன வேணாலும் சாப்பிடுங்கடா, நான் தான் பில் வைக்க போறேன். ஏய், எப்படி அந்த அதிசயம் நடந்துச்சு? எப்படியோ அப்ளிகேஷன் செஞ்சுரி போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபீல்ட் இறங்க முடிஞ்சிருக்கு. எப்ப ஜாயின் பண்ணணும்? கூடிய சீக்கிரத்துல ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். 2000 ரூபாய் செக்யூரிட்டி கட்டணுமா?
நான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிற செக்யூரிட்டி தராத அரசாங்கம் என்கிட்டயே செக்யூரிட்டி கேட்குது. அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், கடன் வாங்கி தரேன்னு இருக்காரு. வாழ்க்கையில ஒரு பொசிஷனுக்கு வரணும்னா எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு பாத்தியா? உண்மைதான்டா. எனக்கு கூட மீனா கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு. என்னால யார்கிட்டயும் போய் கேட்க முடியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க 4 பேர் தான். வாசு, என் கூட விட. வாசு, உட்கார. நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். இதை பார்த்துட்டு. சரி. அப்பா, ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். பணமா? உனக்குதான் அது தேவையில்லாம ஒண்ணாச்சே. இப்பவும் எனக்கு தேவையில்ல, என் ஃப்ரெண்டுக்கு தேவை. இத பார், உனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கலாம். அவங்க தேவைக்காக இந்த சொத்தை நான் சேர்க்கல. அப்படி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னா நீ ஏன் சம்பாதிச்சு கொடு. அப்பா, இனிமே நம்ம சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் அன்பான உள்ளங்களை தான்ப்பா. நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, ஒரு நேரத்துல இந்த பணம் யாருக்குமே பயன்படாம போகுது. பணம் பயன்படாத நேரமா? எந்த நேரத்தையும் பணம் விலைக்கு வாங்கி. ஏன் மறுபடியும் உனக்கே ஒரு நேரம் வந்தா நீ ஏன் இங்க வந்து நிப்ப? நானா மறுபடியுமா? கேவலம் காகித ஆட்டி படைக்கிற உங்ககிட்டயா? என் உயிர் உள்ள வரைக்கும் அது நடக்காது. அதையும் பார்க்கலாம்டா குமார். அட்லீஸ்ட் என் பேரையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களே. வாசு, காஃபி சாப்பிடுறா? வேண்டாம்டா. போன காரியம் என்னாச்சு? காஃபி சாப்பிடுற? வேண்டாம்டா. காஃபி சாப்பிடுற? வேண்டாம்டா. அப்பாட்ட கேட்டியா? காஃபி சாப்பிடுற. இப்ப என்ன கொடுக்க முடியும்? என்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? குமார், நீ என் கூட இருக்குல்ல? ஏய் குமார். சாரிடா வாசி, என்னால முடியலடா. குமார், அழாத குமார். குமார், என்ன பாரு. குமார், இங்க பாருமா. ஹலோ கீதா. ஹலோ, நான் வரட்டுமா? யாருக்கு மருந்து? அப்பாவுக்கு. வரட்டுமா? அப்பாவுக்கு என்ன? லைட்டா ஃபீவர். நான் வரேன். லைட் ஃபீவர் தானே, சரியா போயிடும். நான் வரேன். கீதா, நான் வேணா அப்பா வந்து அந்த மாதிரி தெரியுமா? சில்லறை வாங்க போயிட்டாங்க. நல்லா தெரியுமே, என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். இந்தாங்க. ஆமா, எதுக்கு இந்த மருந்து? ஹார்ட் டிசீஸ் ஆகுறது. யாருக்கு? பிரிஸ்கிரிப்ஷன்ல கீதான்னு போட்டுருந்துச்சு. கீதாவா? கீதா, என்ன மீது வாங்காம வந்துட்டேன்? கடைக்காரர் என்கிட்ட கொடுத்தாரு. அப்பா மருந்து சாப்பிட்டு பாரு. எங்க இருக்காரு? உள்ளதானே இருக்காரு. தூங்கி இருப்பாரு. இப்ப எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல. பசு கிண்டலா இருக்குல்ல? இந்த மருந்துல எனக்கு தான். எப்ப நிக்கலான்னு காத்துட்டு இருக்கிற இந்த இதயத்தை ஓட வைக்கத்தான். கீதா, இது ஏன் என்கிட்ட கூட நீ சொல்லல? பசு எனக்காக யாரும் பரிதாபப்படுறத நான் விரும்பல. எல்லாரும் என்னால சந்தோஷப்படணும், அதனாலதான் சொல்ல. பாத்தீங்களா, நான் சொன்னபடி எனக்காக நீங்க பரிதாபப்படுறீங்க. இதுதான் நான் விரும்பல. ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லு கீதா, சொல்லு. இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க.
சத்தியமா சொல்ல மாட்டேன் கீதா. யாருக்குமே தெரியாம இந்த வியாதி மறைஞ்சு போகணும். இனிமே அதுதான் என்னோட பிரார்த்தனையா இருக்கும்.